டிபி ஸ்பீக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். லண்டன்ல இருந்து நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் கதறன்னு கத்திட்டு இருக்காராம். ஏன் பிரச்சனை இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து எடுத்துட்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆக்சுவலி அவருடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா? நான்லாம் எந்த பஞ்சாயத்தும் எடுத்துட்டு வரல, எனக்கு எடுத்துட்டு வந்து தொலைஞ்சிட்டாதீங்கடா, பேசாம இருங்களேயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அமைச்சர்களை பார்த்து கழுவி கழுவி ஊத்துறாராமா. சரி, என்ன லண்டன்ல என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாலியா ஒரு லண்டன் ட்ரிப். யாரு கூட? அதான் இட்லி கடை இன்பன் உதயநிதி. என்ன தீபிகா அசிங்கப்படுத்துறியா என்ன? ஏன் நான் ஏங்க அப்படிலாம் பண்ண போறேன்? இட்லி கடை படத்தினுடைய ப்ரொடக்ஷன் அதை ஃபுல்லா பண்ணது யாரு? இன்பன் உதயநிதி இல்ல. அப்படி சொன்னேன் நான். அதுனா இட்லி கடை அவர் வச்சிருக்காரு நான் சொன்னேன். அது வச்சிருந்தாலும் அசிங்கம்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, ஓகே. இப்போ அவர் அங்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அங்க போயிட்டு இப்போ வந்து விருது வழங்கும் விழா அப்படிங்கிறது அங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு அப்படியே குடும்பமே சூழ சந்தோஷமா போய் அங்க நின்று அந்த விருதெல்லாம் வாங்குறாங்களாமா. இதை போய் சந்தோஷமா என்ஜாய் பண்ணலான்னு போனா வெக்கேஷனை நிம்மதியா விட மாட்டீங்கல்ல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஐயா அவர்கள் செம்ம கடுப்பாயிட்டாரு. என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னா, ட்ரிப்ளிகன் ஸ்டேஷன்ல நீங்க தினம்தோறும் வந்து அழகா சைன் போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துல சொல்லியிருக்காங்க. நான்லாம் வரமாட்டேன். நான் எதுக்கு வரணும்? இந்த எஃப்ஐஆர்ல எல்லாம் என் பேரே கிடையாது, தெரியும்ல. என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? நான்லாம் வரமாட்டேன். விசாரணைன்னு கூப்பிடுவீங்க, அப்புறம் பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாராமா. நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு தெம்பு காட்டுறாராமா. இது எப்படி பாசே? அப்படிலாம் இருந்தா எப்படி பாசே சொல்லுங்க? வரணும்ல, போகணும்ல, அப்புறம் கேஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் அப்புறம் என்னத்த சொல்றது உங்களை? இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஜாமீனை கேன்சல் பண்ணிடுவாங்க. அசோக், அதாவது உங்க தம்பியை அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கான். சி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரி ஆக்ட், இங்க பிஎம்எல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆக்ட் ஐடியா. இவர் வந்து இந்த மாதிரி நிறைய பேரை மிரட்டி பணம் எல்லாம் கொடுத்து பண பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. இப்படின்னு வந்து நிறைய கேசஸ் அப்படிங்கிறது பல ஊர்ல நிறைய எம்எல்ஏ மிரட்டி இருக்காரு. இவர் வந்து கூப்பிட்டு இருக்காரு, அவங்க எல்லாம் வந்து மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய, ஒருத்தவங்க ரெண்டு பேர் கிடையாது, நிறைய பேர் இப்போ கண்டினியூஸா வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பிஎம்எல் உள்ள வந்துச்சுன்னா ஈடியும் உள்ள வரும். ஈடி உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க உள்ள போய் தான் ஆகணும். சரி, இந்த மாதிரி நிறைய தலைவலியை கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் கெஞ்சிட்டு இருக்காராமா. என்ன நடக்கும்னு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.